2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலே இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா? போதும், நிமிர்ந்து உட்காருங்க. இது நம்ம பைபிள் தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. நம்முடைய பைபிள் தான் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. இது ஏதோ பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த அருமையான ஒரு பகுதி. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது, அந்த பெந்தேகோஸ்தே நாள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலிருந்து 50வது நாள். இன்னைக்கு ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடணுமா இல்லையா? அந்த ஈஸ்டர் பண்டிகை மார்ச் 31ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகை வந்துதான். அன்னிலிருந்து இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 நாட்கள். இது ஒரு பண்டிகை. எருசலேமிலே இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்கள் எருசலேமிலே தங்கி காத்திருங்கள், நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் வெளியே போகாதிருங்கள் என்று இயேசு அவங்களுக்கு கடைசியாக ஒரு கட்டளை கொடுத்தார். ஆகையால் அன்னைக்கு இருந்த அந்த 170 பேரும் எருசலேமிலே ஒரு மேல் வீட்டு அறையிலே அவர்கள் காத்திருந்தார்களாம். ஏறக்குறைய 10 நாட்கள் காத்திருக்கிறார்கள். கவனிங்க. அப்பொழுது ஒரு பெரிய காற்று, பயங்கரமான ஒரு காற்று போல ஒரு காற்று வீசுகிறது. அந்த வீடு முழுவதையும் அது நிரப்பினது. பரிசுத்த ஆவியானவர் இல்லையா, அக்கினிமயமான நாவுகளை போல அத்தனை பேர் மேலும் வந்து அவர் என்ன பண்ணாராம்? அமர்ந்தாராம். ஹல்லேலூயா. அவங்க எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். அன்றைக்கு அந்த நாளிலே அந்த எருசலேமிலே 17 நாடுகளை சேர்ந்த மக்கள் இருந்தார்களாம். அவங்கவுங்க பாஷையிலே இவர்கள் பேசுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். புரியுதா? இது ஒரு அனுபவம். இந்த கடைசி நாட்களிலே வந்திருக்கு நீங்கள் நானும் இந்த அனுபவத்துக்குள்ளாய் கட்டாயமாய் கடந்து போயாக வேண்டும். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஜனங்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் இல்லையா, சுபாவ அன்பு இல்லாதவராய் இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா. அப்ப இந்த மக்கள் மத்தியிலே நீங்கள் நாளும் சாட்சியாய் வாழ வேண்டுமானால் இந்த ஆவியானுடைய அனுக்கிரகம் எல்லாருக்கும் தேவை. கைத்தட்டு.
நிறைய பேர் இன்னும் இந்த அனுபவத்துக்குள் வரவே இல்லை. பைபிள் சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று தேவன் முத்திரையாய் கொடுத்த இந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. கவனிங்க, இப்போ சில நாடுல இந்த விசா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா சில நாடுல விசா இருக்கிறது. நீங்கள் ஒரு நாட்டுக்கு போக வேண்டுமானால் அந்த நாட்டினுடைய அனுமதியை பெற வேண்டும். இங்க சொல்றாரு, நாம் இந்த நாட்டை விட்டு ஒரு நாள் இன்னொரு நாட்டுக்கு போக போறோம். அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க போக வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு முத்திரை அவசியம். அதான் அபிஷேகம், அதான் அபிஷேகம், அதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ளாய் நீங்கள் வர வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை. ஆமென் சொல்லுங்க. சரி, இது பெந்தெகோஸ்தே அனுபவம் மாத்திரமல்ல, இது சபை பிறந்த ஒரு நாள். சபையினுடைய பிறப்பு, ஃபர்ஸ்ட் சபை பிறந்த நாள், பர்த்டே. சபைக்கு பர்த்டே இது இன்னைக்கு. ஆமா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு ரெண்டு ஆசீர்வாதம். ஒண்ணு, ஆண்டவர் பரலோகத்தில் இருந்த பரிசுத்த ஆவியானவர் பூலோகத்துக்கு வந்த ஒரு காரியம். இரண்டாவது, சபை பிறந்த ஒரு நாள். ஆமென். நம்மெல்லாம் இந்த சபை இருக்கிறனால தான் இன்னைக்கு உள்ள வந்து தேவனை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய கிருபையின் கரத்தினாலே நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுவதை நாம் உணர்கிறோம். ஆமா, ஹல்லேலூயா. சரி, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் அறிய வேண்டும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும். கவனிங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. நீங்கள் என்ன ஆவீர்களாம்? பலன். ஆங்கிலத்தில் பவர், ஸ்ட்ரென்த். கவனிங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நமக்கு பலன் அவசியம். அது விசேஷமாய் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இந்த தேவனுடைய பலன் மிக மிக அவசியம். ஏன் தெரியுமா? உங்களுக்கு எதிராக ஒரு சக்தி இருக்கிறது, உங்களுக்கு விரோதமாய் ஒரு சத்துரு இருக்கிறான். அவன் ஒவ்வொரு நாளும் உங்க மேல் தன்னுடைய அக்கினி அம்புகளை வீசிக்கொண்டே இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. ஆமா சொல்லுங்க. அந்த அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் நீங்கள் மேற்கொண்டு ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் உங்களுக்கு, கவனிங்க, இந்த உலக பிரகாரமான பலனை தவிர்த்து அந்த உன்னத பலன் அவசியம். புரியுதா? புரியுதா? அப்போதான் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், மாம்சத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். ஆமா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவி உங்க மேல் வரும்போது, வராத வரைக்கும் உனக்கு பலன் இருக்காது. அப்பப்போ சோர்ந்து போய் உட்கார்ந்துக்குவேன். அப்பப்போ நீ கோயில் வராம மட்டான் சொல்லுவேன். ஏன்? ஏன்? ஒரு சோர்வு, ஒரு டிப்ரெஷன். என்ன கோயில் போய் என்னங்க பிரயோஜனம்? போன வாரம் ஒரு பாப்பா என்ன பார்க்க வந்தாங்க. பாஸ்டர், நான் 7 வருஷமா இந்த ஆலயத்துக்கு வருகிறேன். 7 வருஷமாய் ஒரு குழந்தைக்காக நான் அதிகமாக ஜெபித்தேன். பல மருத்துவங்களை நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். ஆனா எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு மனச்சோர்வு தான் பாஸ்டர். ஆனா ஸ்தோத்திரம், நேற்றைக்கு நான் போய் சரி டாக்டர் பார்த்து மாத்திரை வாங்கி சாப்பிடான்னு சொல்லி போனா, டாக்டர் செக் பண்ணி நீ 2 மாசம் கர்ப்பமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவ கண்ணுல கண்ணீரா வருது. நான் பலமுறை நான் சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர், இந்த கடவுளை நமக்கு உதவி செய்யலையே இல்லையா, எங்க அம்மா இல்லை, எங்க பாட்டி இல்லை இல்லையா, நான் இந்த ஆண்டவரை நம்பி வந்தேன், இந்த ஆண்டவரும் எனக்கு துரோகம் செய்கிறாரேன்னு சொல்லி நான் பலமுறை ஆண்டவர்கிட்ட நான் வெக்ஸ் ஆயிடுவேன். ஆனாலும் ஆலயத்துக்கு வருவேன். ஆனால் ஸ்தோத்திரம், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், என் கண்ணீரை கண்டார்.
எனக்கு அவர் நன்மை செய்தார். 7 வருஷத்துக்கு பிறகு இல்லையா அவன் மேல கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை பாராட்டி இருக்கிறார். அப்போ இந்த பிள்ளை 7 வருஷம் சோர்ந்து போன ஒரு நிலைமை தான். ஆனாலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவளை உற்சாகப்படுத்தி போ போ ஆலயத்துக்கு போ ஆலயத்துக்கு போ ஆலயத்துக்கு போ. நீங்க போன வாரம் மதர்ஸ் டே வந்துச்சு இல்லையா, அப்போ நீங்க ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவரே பிள்ளை பெற்ற தாய்மாராய் தான் சரி பிள்ளையே இல்லாத மக்களையும் ஒரு தாய்மாராய் மாற்றுங்கன்னு சொன்ன வார்த்தை எனக்கு அப்படியே செவிட்டாட்சமா இருந்தது. ஏதோ ஒரு வல்லமை எனக்குள்ள போற மாதிரி தெரிஞ்சது. கர்த்தர் என் மேல் கடாட்சம் வைத்தார். அப்போ நம்மளை ஏன் டெய்லி கோயில் வர சொல்றாரு வார வாரம்னா, என்னைக்காவது ஒரு நாள் உங்க மேல ஆண்டவர் தம்முடைய கிருபை ஊற்ற ஆரம்பிப்பார். நீங்க போன வாரம் ஜெபம் பண்ணீங்க, அந்த ஜெபத்தை என் தெய்வம் கேட்டார், என் மேல் அவர் கிருபை வைத்தார், எனக்கு நன்மை செய்தார் இல்லையா. அவளால நிக்க முடியல, தண்ணி கண்ணு தண்ணி வந்துனே இருக்கு. நான் எங்கே போல டாக்டர் சொன்னேன், சைட்டா சர்ச்சை வந்துட்டேன் பாஸ்டர், உங்களால தான் அந்த ஃபர்ஸ்ட் நியூஸை சொல்லணும்னு சொல்லி. கர்த்தர் நல்லவரா, அந்த மகளை பலப்படுத்தினாரா, அந்த மகளை ஸ்திரப்படுத்தினாரா. அதான் சொல்ற பரிசுத்த ஆவி உங்க மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலனா இந்த உலக பலன் அல்ல, உன்னதத்தின் பலன். அந்த வல்லமை, இந்த அபிஷேகம் அது உங்களை பலப்படுத்தும், உங்களை தைரியப்படுத்தும், உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களை மோட்டிவேட் பண்ணும், உங்களை உந்தி தள்ளும். ஆமென். அதுதான் இந்த பலன் அவசியம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தை நம்ம வாசிப்போம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார். அப்போஸ்தலர் பேதுரு தேவாலயத்துக்கு போகிறார். அங்கே தாயின் வயிற்றிலே பிறந்த 40 வருஷமாய் சப்பானியா இருக்கிற ஒருவனை பார்க்கிறார். அவன் இவரை பார்த்து பிச்சை கேட்கிறான். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது. சொல்லுங்க, உங்கள்கிட்ட வெள்ளி கிடையாதுல்ல, பொண்ணு இருக்கா, ஆனா உங்கள்கிட்ட ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளது. பாருங்க, பேதுரு ரொம்ப அழகா சொல்லுகிறார், என்கிட்ட வெள்ளி இல்லப்பா, பொண்ணு கிடையாதுப்பா, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்குதுப்பா. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்ன அவனுடைய கால்களும் அவனுடைய கைகளும் பலன் கொள்ள ஆரம்பித்தது. கைதட்டு பார்க்கலாம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கினான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. கைதட்டுங்க பார்க்கலாம். கைதட்டு. உனக்கு நடக்கும், உனக்கு நடக்கும். கை வரலையா, கால் வரலையா, கர்த்தருடைய பலன் உன்மேல் இறங்கும், உனக்கும் அற்புதம் நடக்கும். ஏன்னா என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி அவரை அனுப்பி இருக்கிறார் ஆண்டவர். இப்ப இங்க இருக்கிறார். உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பாருங்க, 40 வருஷம் தாயின் வயிற்றிலே பிறந்த நாள் முதல் அவன் சப்பானி தேவாலயத்தில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருப்பானாம். 40 years. கவனிங்க, ஒரு நாள் கவனிங்க, இயேசுவும் அந்த ஆலயத்தில் போயிருப்பாரு. இவன் இயேசு கிட்ட பிச்சை கேட்டிருப்பான். ஆனா அன்னைக்கு நடக்காத ஒரு அற்புதம் இன்னைக்கு. சரி, உங்களான ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர், ஏன் பாஸ்டர் இயேசு செய்யல? இயேசு அந்த ஆலயத்துக்கு போயிருப்பாரா இல்லையா? போயிருப்பாரா இல்லையா? இப்போ மாதிரி அங்கங்க ஆலயம் கிடையாது இல்லையா? எருசலேம்ல ஒரே ஒரு ஆலயம் தான் இல்லையா? எங்கிற ஜனங்களும் அந்த பண்டிகை நாட்கள் எருசலேமுக்கு வந்துருவாங்க. சரி, இயேசு ஏன் செய்யல? பேதுரு செஞ்சார் இல்லையா? இயேசு ஏன் செய்யல?
பிச்சை கேட்டிருப்பான். அவன் வேலையே ஐயா, அவன் இயேசுவா இருந்தாலும் சரி, பேதுரு இருந்தாலும் சரி, அவன் வேலை என்ன? பிச்சை கேட்கிற வேலை தான். இயேசுக்கிட்டையும் பிச்சை கேட்டிருப்பான், இயேசுவும் பிச்சை போட்டிருப்பாரு. ஏன் அவனை தூக்கி விடலை? டைம் வரல, அவனுக்கு டைம் வரல இல்லையா? அவன் பேதுரு மூலமாக தான் சுகமாக வேண்டும் என்ற தேவ சித்தம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ அதான் போய் சொல்லுது, எல்லாவற்றுக்குமே ஒரு காலம் ஆண்டு வச்சிருக்கிறார். அந்தந்த காலத்தில் தான் அந்தந்த காரியத்தை கத்து செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அவசரப்படக்கூடாது, ஜெபம் பண்ணு, அதுதான் இந்த பலன் தேவை. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. புரிஞ்சுட்டீங்களா? எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு ஆண்டவர். நான் யோசிச்சேன், ஏன் ஏசப்பா இவனை குணமாக்கலை இல்லையா? ஏசப்பா குணமாக்கி இருந்தா ஒரு 2 மாசம் முன்னாடி அவன் குணமாயிட்டு இருப்பானே. ஏசு 3 வருஷம் வாழ்ந்தாரே இல்லையா உலகத்துல இல்லையா? எப்படி பண்டிகை தோறும் 3 வருஷம் கோயில் வந்திருப்பார் இல்லையா அவரு? அப்போ இவன் 3 வருஷம் முன்னாடி சுகமாயிருப்பான் இல்லையா? டைம், நேரம் வரணும். உங்க வாழ்க்கையில அந்த நேரம் வரணும். அது வரைக்கும் நீங்கள் ஜெபத்தோடும் நீங்கள் விசுவாசத்தோடும் காத்திருக்க வேண்டும். ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்ப பேதுரு சொல்றாரு, என்கிட்ட வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, ஆனா என்னிடத்துல ஒன்று இருக்கிறது, அதான் அந்த வல்லமை, அந்த சக்தி. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அந்த சக்தி, அந்த பவர், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எபிரேய மொழியில டுனாமிஸ். பேர் என்ன சொல்லுங்க? டுனாமிஸ். டுனாமிஸ் என்ற வார்த்தை தான் டைனமைட் என்ற ஒரு வார்த்தை பிரிக்கப்பட்டதான். டைனமோ கேள்விப்பட்டீங்கன்னா, டைனமோ. இந்த டுனாமிஸ் என்ற வார்த்தை தான் த டைனமைட், த டைனமோ என்ற வார்த்தையெல்லாம் பிரிஞ்சு வந்தது. டைனமோ பார்த்துருக்கீங்க நீங்க? டைனமோ அந்த நாட்டு சைக்கிள் இருக்கும் பாருங்க, டைனமோ இல்லையா? ஒரு சக்கத்துக்கு பக்கத்தில் அந்த டைனமோ இருக்கும். நைட்டில் அதை தட்டினாங்கன்னா அந்த டைனமோ அந்த சக்கத்தை சுத்தம், அந்த விளக்கு எரியும். ஆமென். டைனமைட் தெரியுமா? டைனமைட் வெடி வச்சு டம்மு. அப்போ அந்த டுனாமிஸ்ல அவ்வளவு வல்லமை இருக்கு. வெளிச்சத்தையும் உண்டாக்கும், அழிவையும் உண்டாக்கும், ஆக்கத்துக்கு அது பயன்படும் இல்லையா? அப்ப அணு உடைக்கிறாங்களா? கல்பாக்கத்தில் இருந்து அணு உடைக்கிறாங்களா? அது என்ன வருது? பவர் வருது பாருங்க. அப்போ கவனிக்கணும், இந்த இந்த பரிசுத்தாவியானவருக்கு எபிரேய மொழியில் பேர் என்ன? டுனாமிஸ். சொல்லுங்க, டுனாமிஸ், டுனாமிஸ், டுனாமிஸ். டுனாமிஸ் என்றால் வல்லமை, பவர். புரியுதா? அதனால இந்த நாளில், இந்த பெந்தெகோஸ்து நாளில் தேவன் சொல்றாரு, அந்த பரிசுத்தாவியானவர் உங்க மேல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் இல்லையா? ஏன்னா அந்த ஆவியானவருக்கு வல்லமை இருக்கிறது. ஆமென். எத்தனை நம்புறீங்க? கிறிஸ்துவையே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். கிறிஸ்துவை அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கை தட்டுங்க பார்க்கலாம். அப்ப இந்த ஆவியானவர் யாரு? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். அவர் உங்களிலே வாசமாய் இருந்தால் உங்களுக்குள்ள இருக்கிற சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பாராம். ஆமா சொல்லுங்களேன், ஆமா சொல்லுங்க. உங்களை உயிர்ப்பிப்பார். அவருக்கு வல்லமை இருக்கிறது.
நேற்று ஒரு சகோதரி பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், என்னுடைய மருமகன் இந்த கேன்சரில் அகப்பட்டார். ஏறக்குறைய ஒரு 6 லட்சம் ரூபாய் நாங்கள் செலவு செய்தோம். கடவுளுடைய கிருபையினாலே அவர் ஊழியம் செய்கிறவர், ஒரு சிஎஸ் சபையினுடைய போதகர் அவர். இன்னைக்கு அவர் ஊழியம் செய்கிறார். பாஸ்டர், கைத்தட்டுங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினுடைய ஆவி உங்களிலே வாசமாக இருந்தால், உங்களில் இருக்கிற அந்த சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் என்ன பண்ணுவாராம்? உயிர்ப்பிப்பார். அந்த வல்லமை அவருக்கு இருக்கிறது. ஒரு முறை எனக்கு பயங்கரமான ஜுரம். எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டும் இந்த ஜுரம் நிற்கல. என்னுடைய நண்பர் ஒருவர் சிங்கப்பூரம் கோயில் பக்கத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை பார்க்க வந்துட்டு, கவனிங்க, எனக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஒரு 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 அரை மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி என் தலைமையில் கை வச்சு இயேசுவின் நாமத்தில் பிசாசுன்னு சொன்னேன். பட்டுன்னு ஜுரம் போயிடுச்சு. எனக்கு நல்லா தெரியும். ஒரு அரை மணி நேரம் ஆவியில் நல்லா ஜெபம் பண்ணிட்டு என் மேல கை வச்சு இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பலவீனப்படுத்துற ஆவி இயேசுவின் நாமம் சொன்ன உடனே பாருங்க, ஜுரம் பட்டுன்னு விட்டுச்சு பாருங்க. ஏன்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு உங்க வாழ்க்கையில் கூட தெரியுமா, ஜுரமோ பலவீனமோ வியாதியோ எது வந்தாலும் உங்க தலைமையில நீ கை வச்சு இயேசுவின் நாமத்தில் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசி நீங்கள் அந்த ஆவியை கடிந்து கொள்ளுங்கள், அந்த வியாதியை கடிந்து கொள்ளுங்கள், அந்த பலவீனத்தை கடிந்து கொள்ளுங்கள். அது உங்களை விட்டு விலகி போக ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உங்களை பலப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் மாத்திரமில்லை. ஆண்டு சொன்னார், நீங்க பலன் அடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி எனக்கு எப்படி இருப்பீங்களா? சாட்சிகளா இருப்பீர்கள். கால்தான் எடின்பரோ இந்த வார்த்தையை பேசினார், ரொம்ப பிடிச்சிருந்தது. சாட்சிகளா இருப்பீர்கள் என்ன அர்த்தம்? ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னார் அவர். சாட்சியா, நேற்று நான் ஊருக்கு போனேன், குறுக்க நாய் வந்தது, ஏசப்பா காப்பாற்றான். இது இல்லை, இது சாட்சி இல்லை. சாட்சிகளா இருப்பீர்கள் என்ற வார்த்தைக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். வாசிக்கலாம் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. ஆமென். சாட்சினா என்ன? கவனிங்க, எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. சாட்சினா என்ன? தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், நாங்கள் அதுக்கு சாட்சி. அப்ப சாட்சினா என்ன? தேவன் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் நான் தான் சாட்சி. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சி. அப்ப சாட்சிகளா இருப்பின் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த வேண்டும். உங்க வாழ்க்கையில இயேசு உயிரோடு இருக்கிறார், அதை நீங்க வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்துறோமா? இல்லை. ஏன் இல்லை? நீ ஆண்டை வெளிப்படுத்துறியா? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதுக்கு நாங்கள் சாட்சி. நீங்க எதுக்கு சாட்சியா இருக்கிறீங்க? சொன்னார்ல, பரிசுத்த போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளா இருப்பீங்கன்னு அர்த்தம்னா, உங்களுக்குள்ள இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப உங்களுக்கு வருகிற எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்க அதை மேற்கொண்டு ஜெயம் பெற்றீர்கள் என்பதை நிரூபித்து காட்டுவதே சாட்சி. சாட்சினா என்ன? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதுக்கு நாங்கள் சாட்சி. நீங்கள் என்ன சாட்சி? அந்த மரித்த இயேசு எனக்குள்ளே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்,
அந்த பரிசுத்த ஆவியான எனக்குள்ளே இருக்கிறார், நான் சாட்சி. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. யாராவது உங்களை பார்த்து இயேசு உயிரா இருக்கிறாரா? ஆமா உயிரா. எப்படி சொல்றீங்க? நானே சாட்சி, நான் தான் சாட்சி. ஆமென். இந்த இயேசு இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா. உண்மைதானே? இப்போ தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. புரியுதா? அப்போ உங்க ஆண்டவர் இயேசு இருக்காரா? எப்படி சொல்றீங்க? நாதாயா, நாதான். ஏசி பிசி இல்லையா? ஏசி பிசி இல்லையா? முன்னாடி வாழ்க்கை, பின்னாடி வாழ்க்கை, எங்கள் இயேசு ஜீவிக்கிறார், நாங்கள் சாட்சி. அப்ப இந்த அபிஷேகம் எதுக்கு? உங்களை இந்த உலகத்தில் சாட்சியாக வைப்பதற்காக. ஆமென். உங்க வாழ்க்கையில பிசாசு எவ்வளவு பெரிய திட்டங்களை கொண்டாந்தாலும் இந்த அபிஷேகம் அதை எல்லாவற்றையும் சுக்குநூறாய் உடைத்து உங்களை என்னையும் ஜீவனுள்ள சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ வைப்பதற்காகவே இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். வாசி இன்னொரு வசனத்தை. அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 29, 31 வசனங்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஒரு அசைவு. நீங்கள் அபிஷேகம் பெற்று ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில் ஒரு அசைவு உண்டாகும், உங்க இடம் அசையும். இது சத்தியங்க. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த மக்களுக்கு பயங்கர பிரச்சனை. கிறிஸ்துவை அறிவிக்க கூடாது, கிறிஸ்துவை சொல்லக்கூடாது, கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணக்கூடாது இல்லையா? பயங்கரமான பிரச்சனை. ஆனா சீஷர்களுக்குள்ள ஒரு கர்த்தருடைய கிருபையும் அந்த அபிஷேகம் இருந்தபடினாலே அவங்க ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, அவங்க பயமுறுத்தல்களை நீர் கேட்டு இருக்கிறீர் இல்லையா? ஸ்தோத்திரம், எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவங்க ஜெபம் பண்றாங்க. அவங்க ஜெபம் பண்ணி முடித்த போது பாருங்க, அவங்க கூடியிருந்த இடமே அசைது. ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க. அப்ப உங்க ஜெபம் உனக்குள்ள அபிஷேகம் வந்துட்டா உங்க ஜெபம் உயிருள்ள ஜெபமா மாறிடும். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துட்டா உங்க ஜெபத்தை உயிருள்ள ஜெபமா மாற்றும். சில பேர் ஜெபம் பண்ணா உப்பு சப்பே இருக்காது. ஜெபம் செய்வோம், தோத்தரோம் 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 தோத்தரோம். ஆமென். ஜெபம் எப்படி இருக்கணும்? இந்த பாருங்க, அந்த இடம் அசையணும். பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில இல்லையா அடி அடிச்சு கொண்டு போய் அந்த சிறைசாலையில் மாட்டி விட்டாங்க, தொழுமரத்தை மாத்திட்டாங்க. அவங்க நடு ராத்திரில எழுந்து பாட்டு பாடி ஜெபிக்கிறாங்க. ஜெயிலே ஆயிடுச்சு, ஜெயிலே ஆடிச்சு. என்னைக்கு உன் ஜெபம் கேட்டு உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கா?
வரல வரல. நேற்று இவர் எடின்பாரா நீ பேசியிருக்கிறாரு, கேளுங்க போய். உங்க மேல அபிஷேகம் இருக்குதுன்னு உங்க ஊர்ல இருக்கிற பிசாசு தெரியணுமா? பேய்க்கு உன் மேல அபிஷேகம் இருக்குதுன்னு பேய்க்கு தெரியணுமா? எப்பா அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளு, இந்த அம்மா, அந்த அம்மா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? ஒரே ஒரு ஆள் இருந்தா போதும் அந்த ஊர்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளு இல்லையா? பேய்க்கு நடுக்கு வந்துடுமா? பிசாசுக்கு என்ன வந்துடும்? பயம் வந்துடும். ஏன்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தர் இருக்கிறான்ப்பா. நீங்க 10 பேர் 100 பேர் இருக்கிறீங்க, ஆனா ஒரு பேயும் பயப்பட இல்லையா? ஏன்? ஏன்? இன்னும் அபிஷேகத்தினுடைய வல்லமை நீ புரிஞ்சுக்கல. என்ன சொல்றேன் தெரியுமா? உங்க ஊர்ல நீ ஒரு ஆள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாவே அந்த ஊர்ல எல்லா பிசாசுக்குமே தெரியும் இந்த அம்மா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. ஆமா, இந்த அம்மா முட்டி போட்டா நமக்கு தலைவலி வந்துடும் அப்படின்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். இல்லைன்னா நீ நானும் ஒரு டேஷ் கிறிஸ்தவன். அவர் சொல்ற உண்மை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அபிஷேகம் உனக்குள்ள இருக்குதுன்னா, உன் மேல இருக்குதுன்னா, அந்த ஊர்ல இருக்கிற பேய்க்கு முதல்ல பேய்க்கு தெரியணும். உன்னை பார்த்தாவே அதெல்லாம் பண்ணும். ஏன் வீட்டுக்கு வருது அது? உன் மேல இருந்த அபிஷேகம் இன்னும் இல்ல, நீ அனல் ஆக்கல. இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் இடும், ஏசப்பா ஆமா என் மேல அபிஷேகம் இருக்கிறது இல்லையா? ஆமா, எந்த பேய் பார்க்க, எங்க வீட்டுல பேய் பார்க்கணும் ஆண்டவர். நம்ம வீட்டுல பேய் இருக்கா இல்லையா? வாசிக்கலாம் மத்தேயு 10ஆம் அதிகாரம். பேய்க்கு ஒரு பேர் என்ன? 36 10:36. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. இப்ப நம்முடைய ஒரு சத்துருக்கான, நம்முடைய சத்துருக்கானா? உன்னை பார்த்தா பயம் வருதா? பாடி பாடி உன் மேல அபிஷேகம் இருந்துச்சுன்னா அவருக்கு அப்பவே என்ன ஆயிடும்? உண்மைங்க, நிறைய சாட்சியம் வாயில் ஆண்டு செஞ்சார். உன்னை தொட்டுட்டா அவனுக்கு நைட்டு வயிற்று வலிதான். ஏன்னா உன் மேல இருக்கிற அபிஷேகம் அவ்வளவு பெரிய அபிஷேகம். ஆமா, புரியுதா? உண்மைங்க. அதான் தேவனுடைய பிள்ளைகளை சத்துரு ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால்தான் நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், இந்த அபிஷேகத்தில் வளரணும். இந்த ஆவியானுடைய அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில என்னாலும் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது, நமக்கு ஏன் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்காருன்னு பார்ப்போமா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, கவனிங்க, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்து. என்ன வேலை? பந்தி விசாரிக்கிற வேலைக்கு அபிஷேகம் அவசியம். நீ என்ன வேலை செஞ்சாலும் உனக்குள்ள இந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா அது உன்னை வித்தியாசமான ஆளை மாற்றிடும். ஏன்னா பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து, இந்த அபிஷேகமும் சில டேலண்டும் சேர்ந்து வரும். வாசிங்க பார்க்கலாம். பரிசுத்தாவி ஞானம், பரிசுத்தாவி ஞானமும் நிறைந்து, ஞானம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 6:5. பரிசுத்தாவியும் விசுவாசமும். அப்போஸ்தலர் 9:31. பரிசுத்தாவியும் பயமும். ரோமர் 14:17. பரிசுத்தாவியும் சமாதானமும். 1 தெசலோனிக்கே 1:5. வல்லமையும் பரிசுத்தாவியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தாவியும் சில டேலண்டும் சேர்ந்தே வரும். அது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமையை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அபிஷேகம் இருந்துட்டா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமையை
அவர் பூஸ்ட் பண்ணுவார். ஏன்னா பரிசுத்தாவி ஞானம், பரிசுத்தாவி விசுவாசம், பரிசுத்தாவி தெய்வ பயம், பரிசுத்தாவி வல்லமை, இதெல்லாம் சேர்ந்தே வரும். அப்ப பரிசுத்தாவி உங்களை வந்துட்டாவே ஞானம் உனக்குள்ள வந்துடும். பரிசுத்தாவி உங்களை வந்துட்டாவே விசுவாசம் உனக்குள்ள வந்துடும். பரிசுத்தாவி உங்களை வந்துட்டாவே அந்த பவர் வல்லமை உனக்குள்ள வந்துடும். பரிசுத்தாவி உங்களை வந்துட்டாவே அந்த தெய்வ பயம் உனக்குள்ள வந்துடும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த அபிஷேக் இந்த பரிசுத்தாவி மேல வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த டேலண்ட் அவன் என்ன பண்ணுவார்? பூஸ்ட் பண்ணுவார். நீங்கள் அதான் சொன்னாரு இல்லையா, பெசலேலை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், அவன் இந்த தேவாலயத்தினுடைய வேலைகள் எல்லாம் நுணுக்கமா செய்வான். நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அந்த வேலையில இந்த பரிசுத்தாவியானுடைய ஞானம் வரும்போது நீங்கள் சிறப்பானவங்கள மாறி புதிய கண்டுபிடிப்பு நீங்க செய்வீங்க. இந்த விஞ்ஞானிகளாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கிறிஸ்தவனா இருப்பாங்க, அபிஷேகம் பெற்ற ஆளா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? நான் சொல்லட்டுமா, உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்துட்டா நீ என்ன வேலை செஞ்சாலும் அதில் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். நீங்க தொட்டா சுகமாயிடும். நீங்க தொட்டாவே, நீ டாக்டரா தொட்ட உடனே ஐயோ அந்த அம்மா தொட்ட உடனே எனக்கு ஏன் உங்க மேல அபிஷேகம் இல்லையா, இந்த சருதப்பட்ட உடனே என்ன பண்ணும், இந்த வல்லமை உள்ள போகும். உங்க ஆடையை தொட்ட உடனே, இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டு போய் அந்த பெண்ணை குணமாக்கி விட்டது இல்லவா? நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளை. கவனிங்க, பேதுரு நிழல் பட்டு சுகமானாங்களாம். நான் சொல்லட்டுமா, உங்க மேல தேவனுடைய அபிஷேகம் தான், நீங்க போனாவே உங்க நிழல் பட்டாவே மக்கள் சுகமாயிடுவாங்க. ஆமா, அவ்வளவு மகிமையின் ஒரு அபிஷேகம் அது. நம்ம புரிஞ்சிக்காம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். எனக்கெல்லாம் ஒரு ஆசை, ஆண்டவரே, ஆமா நான் நடந்து போகும்போதே ஏன்னா பேதுரு நடந்து போறாரு, எல்லாரும் ஏந்து ஓடுறோம், சப்பானி முடமை எல்லாம் ஏந்து ஓடுறாங்க. ஏன் அதே ஆவியானது உங்க மேல இருக்காரு? ஏன் அது நடக்கல? எனக்கே உட்கார்ந்தா ஏந்து உள்ள பாஸ்டர், ஏந்தா உட்காரம் உள்ள பாஸ்டர், கை வச்சு சோமன் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். வாசிங்க 4 பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, இந்த அபிஷேகம் மேல இருந்தாவே அவர் உன்னை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். புரியுதா? டாக்டர் சொல்லுவாங்க 3 மாசம் உன்னால நீ ஏந்துக்கவே கூடாது, படு, மேல அபிஷேகம் தான், ஒரே மாசம் நீ நடக்க ஆரம்பிச்சு. ஏன்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன். சவுல் தாவீது மேல அந்த அபிஷேகம் இருந்துச்சுங்க. 17 வயசு பையன், நான் அந்த கோலியாத்தை கொலை பண்றேன். ஏன்? அந்த அபிஷேகம் ஏன் மேல இருக்கிறது இல்லையா? ஒரு சின்ன கல் எடுத்தான், ஊண்டிக்கோள் வச்சு ஒரே அடி அடிச்சான், தொப்பனி விட்டான் ஆளு. உன்னை கூட ஆண்டு அவசியம் பண்ணிக்காது இல்லையா? எத்தனை கோலியாத்தை நீ சாவடிச்சிருக்க? எத்தனை கோலியாத்தை நீ சாகடிச்சேன்? ஹலோ, நீ ஜோமன்னா, ஆமா, தேவனை தூஷிக்கிற கோலியாத்துக்கள் என்ன பண்ணோம்? அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். ஹல்லேலூயா. அபிஷேகம் வந்துட்டா சின்ன ஆள் பெரிய ஆள் பார்க்க மாட்டார் ஆண்டவர். அந்த வல்லமை செயல்பட ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்துடும். ஆமா சொல்லுங்க. கவனிங்க, உங்களை மாதிரியே படிச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். பைபிள் சொல்லுது. கவனிங்க,
ஆரோனின் கோல் துளுத்தது, மற்ற கோல் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஏன்? இதுக்குள்ள அபிஷேகம். ஆரோனின் சிரசு மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அவருடைய தாடி வலிந்து போனதுன்னு போட்டு பைபிள் 133 சங்கீதத்தில். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் அப்ப அவர் மேல அந்த அபிஷேகம் இந்த பண்ணால்தான் அவருடைய கோல் மாத்திரம் துளுத்துது. புரியுதா? உங்க கோல் துளிர்க்கும், உங்க மேல அபிஷேகம் இருக்கு, உங்க கோல் துளிர்க்கும், உங்க குடும்பம் வளர்ச்சி அடையும், உங்க குடும்பம் பெருகும், உங்க குடும்பம் விருத்தியாகும். உங்க குடும்பத்தை பிசாசு அழிக்க முடியாது, உங்க குடும்பத்தை பிசாசு அழிக்க முடியாது. ஆமென். ஏன் தெரியுமா? உன் குடும்பத்தின் மேல உன் மேல தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். பிரைஸ் காட். அவர் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணுவார், அவர் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணுவார். ஏன்னா பரிசுத்தாவியும் ஞானம், பரிசுத்தாவியும் விசுவாசம், பரிசுத்தாவி வல்லமை, பரிசுத்தாவி தைரியம், பரிசுத்தாவி பயம், இதெல்லாம் சேர்ந்து உள்ள வந்துடும். ஆமென். நீங்க ஒன்னா ஜோமெண்ட் போய் பாருங்க, நாளைக்கு வேலைக்கு போய் பாருங்க. நீங்க ஒன்லி கொரடாவை பல்லு தானே கண்டு வந்துடும். ஸோ அபிஷேகம். நெம்மையில் நம்ம சர்ச் பொண்ணு ஒன்று கடை வச்சிருக்குது, ஒரு மருந்து கடை. நான் கேட்டேன், எப்படிமா? நான் தான் போய் ஜோமெண்ட் வந்தேன், எப்படிமான்னு. பாஸ்டர், போன ஆள் மறுபடியும் திரும்பி மருந்து வாங்க வராங்க பாஸ்டர். அப்படின்னா என்ன? ஒரு முறை மருந்து வாங்கிட்டு போறவங்க மறுபடியும், ஏமா உங்க கண்ணில் மருந்து வாங்கிட்டு போனா ஏதோ ஒரு சுகமா இருக்கும், தோத்திரம் போங்க அபிஷேகம். ஆமா, நீ ஒரு மருந்து கடை வச்சிருக்கலாம், நீ ஒரு டாக்டரா இருக்கலாம், நீ ஒரு வக்கீலா இருக்கலாம், நீங்க ஊழியக்காரனா இருக்கலாம், நீங்க குடும்ப தலைவியா இருக்கலாம், எப்படியா சரி, உங்க மேல தேவனுடைய அபிஷேகம் இருந்தா நீங்கள் மற்ற எல்லாரையும் காட்டிலும் சிறப்பாய் செயல்படுவீர்கள், சிறப்பாய் செய்வீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்க கொடுக்கிற பிரியாணி வித்தியாசமா இருக்கும். அது ஆமாங்க, அது வெறும் ஒரு தக்காளி சொல் மாதிரி இருக்கும். உண்மை சொல்றேன். அதுதான் இந்த பந்தி விசாரிக்கிற வேலைக்கே அபிஷேகம் பெற்ற ஆட்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்? எல்லா வேலைக்குமே இந்த அபிஷேகம் அவசியம். இந்த அபிஷேகம் உங்க மேல இருந்துச்சுன்னா நீ செய்யற வேலை சக்சஸா முடிஞ்சிடும். ஏன்னா அந்த வேலையை சக்சஸா முடிக்கிறதுக்கான கிருபைகளை இந்த அபிஷேகம் கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, நேத்து 9:30 மணி வரைக்கும் என்ன பேசணுன்ற சிந்தி எனக்குள்ள வரல. எதை பேசலாம்? அப்புறம் சரி கொஞ்ச நேரம் நம்முடைய ஃபேஸ்புக்கை பார்க்கலான்னு பண்ணா டக்குன்னு இன்னைக்கு பெந்தகோஸ்து பண்ணி அச்சா சரி பெந்தகோஸ்து பண்டிகைக்கு நான் நேரம் போயிடுவோம். இல்லைன்னா நான் இந்த வாக்குத்தான் பேசியிருப்பேன். கவுனிங்க, ஆண்டவர் டகான்னு அந்த செப்ப சொல்லுவாங்க, பாஸ்டர் போனே பார்க்குறீங்களே. நான் போன பார்க்க நோக்கமே ஏதாவது புது நியூஸ் என்ன வருதா, அந்த நாளுக்கான எதனா காரியம் வருதா, நாளைக்கான எதனா காரியம். நம்ம சகோதரர் இருப்பாங்க இல்லையா, இன்னைக்கு பெந்தகோஸ்து பண்டிகை நேற்று போட்டார் ஒரு பொண்ணு, எனக்குள்ள ஒரு உயிர் மீட்சி. ரைட், நம்ம பண்டிகை கொண்டாடுவோம். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அப்போ என்னன்னா, நான் செய்யற வேலைக்கு தேவையான ஒரு ஐடியாவை அது போன் மூலமா தான் கொடுக்கணுமா பாஸ்டர்? மருதி என்னைக்கோ ஒரு உயிர் தந்தாரு, 50 நாள் எவன் ஞாபகம் வச்சிருக்கிறோம்? நம்ம நண்பர்கள் யாராவது ஞாபகப்படுத்தும் டக்குன்னு பிடிச்சிக்கிறோம் அதை. அப்போ இந்த வேலை இன்னைக்கு சக்சஸா முடியறதுக்கு இந்த ஆவியானவர் இன்னொருவர் பயன்படுத்தி எனக்கு உதவி செய்தார். ஆமா ஆமா ஆமா, புரிஞ்சிட்டீங்களா? அப்போ அந்த பந்தி விசாரிக்கிற வேலைக்கு கூட அபிஷேகம் தேவைப்படுகிறது.
நீங்கள் என்ன வேலை செய்றியோ கவலைப்படாத. ஜோமன்ட்டு கொஞ்ச நேரம் அன்னி பாஷை பேசிட்டு, எஸ்அப்பா நான் இந்த வேலைக்கு போகிறேன் என் கூட பாருங்க. அன்னைக்கு அந்த வேலை பாருங்க சூப்பராக இருக்கும். ஒரு மேனேஜர் கைத்தட்டி, அம்மா சூப்பராக பண்ணம்மா, சூப்பராக செஞ்சம்மா சொல்லுவாங்க. காரணம் உன் மேல இருக்க அந்த அபிஷேகம் தான், அந்த பவர், அந்த பவர். ஆமென் சொல்லுங்களேன். மணி ஆயிடுச்சு. இன்னொரு வார்த்தையை வாசி முடிக்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வசனங்கள். அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி, நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால், 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றும் ஒரு காலும் என் வாய்க்குள்ளே போனது இல்லை என்றேன். 2ஆம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிற்று. இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது. பேதுருக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா இவர் யூதன், இவர்கள் அசுத்தமானதை சாப்பிட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை குறித்து குழம்பிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் தான் 2 பேர் கொர்நேலி வீட்டிலிருந்து வராங்க. புரியுதா? நான் சொல்ல வேண்டிய காரணம் என்ன, குழப்பமான சூழ்நிலையில இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவை உண்டாக்கும். இங்க இருக்கிற நிறைய பேருக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. நான் சொல்லட்டுமா? கொஞ்ச நேரம் அன்னி பாஷை பேசிட்டு அமர்ந்துரு, உன் குழப்பத்துக்கான தீர்வை தேவன் உண்டாக்குவார். இப்போ இவருக்கு ஒரு பெரிய குழப்பம் என்ன, நம்ம யூதன், ஆனால் வானத்துல ஒரு கூடு இறங்குது, அதில் எல்லா விதமான அசுத்தமான பிராணி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் அடிச்சு புசின்றாரு இல்லையா, இது தீட்டாச்சு. நான் சொல்றேன், நான் பரிசுத்தமாக்குது, நீ ஏன் தீட்டா என்றேன்னு பரலோகம் சொல்லுது. இப்போ இவர் குழப்பம். அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காகவே ஆவியானவர் கொர்நேலி வீட்டிலிருந்து 2 பேரை அழைத்து கொண்டு வருகிறார். இவர் போகிறார். அங்கே காரியம் மாறுதலாய் முடிகிறது. புறஜாதிகளுக்கும் கதவு திறக்கப்படுகிறது. புரியுதா? புரியுதா? யாராவது குழப்பமா வந்திருக்கீங்களா? உங்களுக்கு இந்த வாரம் ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து அந்த குழப்பத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். நான் இதை தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். மத்தேயு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, சரி, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட, பாருங்க பைபிள் பாருங்க. அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. சரி, அவள் புருஷனாகிய யோசேப்பு புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். குழப்பம். சேர்த்துக்கலாமா வேண்டாவா? கல்யாணம் நம்ம கூடி வரும் முன்னே கர்ப்பவதி ஆயிட்டாலே இல்லையா, சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி இவன் குழப்பமா இந்த சூழ்நிலையில தேவதூதன் சொல்றாரு, வாசிமா. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், சிந்தினா என்ன அர்த்தம்? யோசனை பண்றேன்னு தெரியல, என்னடா இது ஒன்னும் ஒரு குழப்பம். அப்போ தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிற கையை தட்டுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியினால் நல்லா கை தட்டு பார்க்கலாம். குழப்பமா இருக்கா? சோமண்ணு கர்த்தர் தெளிவு உண்டாக்குவார்.
குழப்பமா இருக்கா, என்ன பண்றது ஏது பண்ண தெரியல இல்லையா? இந்த பொண்ணை படுதா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா, இவனை கல்யாணம் பண்ணுறதா, அவனை கல்யாணம் பண்ணுறதா? உட்காந்து ஜெபம் பண்ணு, உட்காந்து ஜெபம் பண்ணு. கர்த்தர் உனக்கு சரியான ஒரு கைட்னஸ் உண்டாக்குவார். ஏன்னா அவரால் மாத்திரம் உனக்கு தெளிவு உண்டாக்க முடியும். சங்கீதம் 30 சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு நான் காட்டுவேன். இப்ப பாத்தீங்கன்னா கவனிக்கிறமா, காலேஜ் ஓபன் பண்ண போறாங்க. எந்த காலேஜுக்கு போறது, என்ன படிப்பு படிக்கிறது? நீ வாங்கின மார்க்குக்கு மூணு படிப்பு வரும். இதுல என்ன படிப்பு படிக்கிறது குழப்பம். உட்காந்து சொன்ன எஸ்அப்பா நான் என்ன படிக்கணும் ஆண்டவரே. அப்போ உங்க உள்ளத்துல ஒரு லைட் அடிக்கும் பாருங்க. ஒரு லைட்டும் அடிக்க மாட்டேது பாஸ்டர். அந்த லைட்ன்றது ஒரு தெளிவு. இந்த பிஎஸ்சி படி, இல்லை இந்த பிஏ படி, அல்லது அப்புறம் நம்ம இது நீ தாண்டி போயிட்டியா, பிஎஸ்சி நர்சிங் படி. ஏதோ ஒரு வார்த்தை உன்னை அதிகமாக என்ன பண்ணும், பாரப்படுத்தும். அதான் ஆவியானுடைய கைடன்ஸ். அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு காரியம் மாத்திரம் உனக்கு ரொம்ப அதிகமாக உன்னோட பேசும். அது ஆவியானுடைய தெளிவுன்னு ஒருத்து. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மேலே என் கண் வைத்து ஆலோசனை கர்த்தர். நான் சொல்லட்டுமா, எதுக்கு இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு தெரியுமா? நமக்கு பல விதத்தில் பல காரியத்தில் நமக்கு பல குழப்பங்கள். இதுவா அதுவா, அதுவா இதுவா, இதுவா அதுவா, அதுவா இதுவா. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அன்னி பாஷை ஜெபம்ட்டு அப்படியே உட்கார்ந்துரு. கர்த்தர் ஒரு தெளிவு உண்டாக்க பாருங்க. இல்லைன்னா பரலோக தூதன் வருவான், மரியாதை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் இருப்பது பரிசுத்தாவியினுடைய. குழப்பமா இருக்கீங்களா? அப்பாடி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. கவனிங்க, நம்ம இந்த இடத்த வாங்கிறதுக்கு முன்னாடி வேறொரு இடத்த வாங்கணும்னு முயற்சி பண்ணோம். கவனிக்கணும், அதனுடைய இடம் கம்மி, இது ஜாஸ்தி. எனக்கு ஆசை பெரிய இடமா வாங்கிடணும். ஏன்னா நம்ம தரிசனம் 2030 ஒரு ஆள் தான் ஞாபகம் வச்சிருக்கு. என் தரிசனம் என்ன 2030. அப்போ அந்த சின்ன இடம் வாங்கிட்டா நமக்கு நம்ம தரிசனத்துக்கு அது சரியா இருக்காதுன்னு சொல்லி எனக்குள்ள பெரிய குழப்பம். ஆவியானவரே என்னை சரியா கைட் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் தவறான ஒரு டிசிஷன் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் தெய்வத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பாருங்க, சில காரியத்தை அவர் தடுத்தார், ஸ்டாப் பண்ணாரு. இந்த இடத்த அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. டக்குன்னு ஆவியானவர் வாங்க பேசலாம்னு சொன்னார். ஏன் குழப்பமான சூழ்நிலை, இதுவா அதுவான்னு தெரியல. அது ஓப்பனிங் இருக்குது, இது ஸ்டாப் ஆகிருக்குது. ஆனால் என் ஆசை இதுதான், அது ஆசை இல்லை இல்லையா? ஆனால் நிறைய பேர் என்ன ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அந்த இடத்தையே வாங்கிடலாம், சூப்பர் கீப்பர்னு சொன்னாங்க, தோத்துறோம். ஆனால் எனக்கு மட்டும் அதில் என்ன இல்லை, அவ்வளோ இஷ்டம் இல்லை. ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே, குழப்பமா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே தயவு செய்து நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் தவறான டிசிஷன் எடுத்துடக்கூடாது. நம்ம ஆளுங்க செயலை விட பரவாயில்ல, திட்டம் பாருங்க. தம்ம தூண்டி எடுத்து வாங்கிட்டாரு, இதை வண்டி ஓட முடியல, கார் ஓட முடியல. அதனால இவங்களாலாம் திட்டு வாங்க முடியாது ஆண்டவரே. ஏற்கனவே நொந்து போயிருக்கிற ஆண்டவரே, உண்மை ஜெபம் பண்ணுங்க. அது எனக்கும் தெய்வத்துக்கு மாத்திரம் தெரியும். கர்த்தர் அனுகூலமான வாசலை திறந்தார். நீங்க எப்படி நினைச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். என் விண்ணப்பத்தை கேட்டு என் குழப்பத்தெல்லாம் மாற்றி நான் விரும்பினதையே ஆண்டவர் என் கையில் கொடுத்தார். ஏன் இதை சொல்லுன்னு தெரியுமா? இப்படிப்பட்ட சில குழப்பங்கள் உங்களுக்கு வந்திருக்கும்.
கவனிங்க, அதுக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஆனா ஆண்டவர் அது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குனாரு. அது நின்று போச்சு. உண்மை, நான் அந்த ஆண்டவருக்கு நான் தேங்க் பண்ணணும். ஏன் தெரியுமா? அவர் தமக்கு பயந்த மக்களுடைய மன விருப்பத்தை மட்டும் தான் செய்யும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் அந்த லேண்டுக்குள்ளே போகும்போது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். காலையில் ஏந்து 5-4 மணிக்கெலாம் அந்த லேண்டுக்குள்ளே போயிட்டேன். அப்படியே சுற்றி ஜோம் பண்ணிக்கினேன், தோத்துறோம். ஏன்? தேவன் கொடுத்த ஒரு இடம், தரிசனத்தின் பூமி. புரியுதா? 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 இந்த அபிஷேகம் ஏன் தெரியுமா? நமக்கு சமயம் குழப்பம். இதுவா அதுவா அதுவா இதுவா, இந்த படிப்பா அந்த படிப்பா, இந்த மாப்பிள்ளையா அந்த மாப்பிள்ளையா, இந்த பொண்ணா அந்த பொண்ணா, இப்படி இந்த வீடா அந்த வீடா, இந்த இடமா அந்த இடமா, குழம்பும் போது உட்கார்ந்துட்டு ஆண்டு சமூகத்தில், சாமி குழப்பமா இருக்கு ஆண்டவரே, என்னை சரியா கைட் பண்ணுங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்னு சொன்னீங்களே, சரியா கைட் பண்ண சொன்னா அழகா ஒரு ஆளை அனுப்புவாரு. சார் வாங்க சார், இந்த இடம் நல்லா இருக்கு சார் சொல்லுவான், இட்டு போய் காட்டுவான். அது மனசு திருப்தியா இருக்கும். அதான் தேவன் உனக்கு ஆயத்தப்படுத்தின ஒரு பெத்தேலா இருக்கும். புரிஞ்சுட்டா? அதனால இந்த அபிஷேகம் ஏன் தெரியுமா? நீங்கள் பல சமயம் குழப்பமான சூழ்நிலையில அவருடைய கருத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அவருக்கு தான் பெஸ்ட் எதுன்னு தெரியும், பெஸ்ட் எதுன்னு தெரியும் இல்லையா? அவர் தான் உனக்கு பெஸ்ட். நம்ம ஆண்டவர் எப்பயும் நமக்கு பெஸ்டாக தான் கொடுப்போம். எத்தனை நம்புறீங்க? பெஸ்ட். நீங்க ஆண்டவரே எனக்கு செய்யுங்கன்னு சொன்னா உனக்கு பெஸ்ட் ஆண்டவர் கொடுப்பா. புரியுதா? நம்மளாம் ஏந்து நிக்கலாம். அப்ப நமக்கு ஏன் இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எதுக்கு? ஒன்று, நாம் பலன் அடைய. 2, நாம் சாட்சியா இருக்க. சாட்சினா என்ன? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சி. நீங்க எங்க இருந்தாலும் சரி, தேவன் உங்களையும் என்னையும் கூட மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கை மூலமாய் சாட்சியாய் வெளிப்படுத்த வேண்டும். உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். ஆமா, சாட்சி. 3வது, உங்களை பூஸ்ட் பண்ணுவார், ஆச்சரியமான காரியங்களை செய்வார். 4வது, உங்களுக்கு குழப்பமான சூழ்நிலையில இந்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஒரு சரியான டைரக்ஷன் காட்டுவார். பெஸ்ட் எதுவோ அதை உங்களுக்கு காட்டுவார். உங்களுக்கு உகந்தது எதுவோ அதை உங்களுக்கு காட்டுவார். உங்களுக்கு தேவன் தெரிந்து கொண்டது எதுவோ அதை உங்களுக்கு காட்டுவார். கண்ணை மூடி, ஏசப்பா கொடுத்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பெந்தைகோஸ்தே நாளிலே ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தினுடைய வேள்வியோ நான் இன்னும் புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. கண்ணை மூடி, ஏசப்பா கை உயர்த்தி, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. கவனிங்க, முதலாவது இந்த அபிஷேகம் பெறாதவங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பார் ஆண்டவர். புரியுதா? இந்த கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலும் அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுங்க. அபிஷேகம் பெறாதவங்க முதலாவது என்ன பண்ணுங்க? இந்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வேலைக்காக ஜெபம் பண்றேன், பிள்ளைக்காக ஜெபம் பண்றேன், அதான் 2வது. முதல்ல அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு வீட்டுக்காக ஜெபம் பண்றேன், என் பிள்ளை கல்யாணத்துக்காக ஜெபம் பண்றேன், இருக்கட்டும். அபிஷேகம் பெறலையா? முதல்ல இந்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணு. இது வந்துட்டா மத்த எல்லாம் ஈஸியா வந்துடும். ஆமென். புரியுதா? அபிஷேகம் பெற்றவங்க இந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளுங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீ அபிஷேகம் பெற்றிருக்கிற என்பதை யார் பார்க்கணும்? உங்க ஏரியாவில் பேய் பார்க்கணும். இன்னைக்கு நீ போகும்போது பேயெல்லாம் ஒதுங்கி போயிடும். பவரா வருது, இன்னைக்கு பவரா வருது. இந்த பவர் இந்த வருஷம் ஃபுல்லா இருக்கணும். ஏன்? சாகர வரைக்கும் இருக்கணும். ஆமா, உங்க ஏரியாவில் பேய்க்கு தெரியணும் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறாய்.
அதான் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. அபிஷேகம் பெற்றவன் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமா இருக்கும், சேரும் இடமெல்லாம் ஆறுதலா இருக்கும், செல்லும் இடமெல்லாம் அபிஷேகம் பெற்றவனா இருக்கும். ஒரு நாள் அந்த அம்மா வந்துச்சு, வீடே குச்சரா போச்சு பாஸ்டர். ஒரு நாள் அந்த அம்மா என் புள்ள சாப்பிட பார்த்துச்சா, புள்ள சாப்பிடவே இல்லை பாஸ்டர். அப்போ உன் மேல அபிஷேகம் இல்லை, இது பேய் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அபிஷேகம் இருந்தா நீ போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் இருக்கும், நீ பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம் இருக்கும், நீ சேரும் இடமெல்லாம் ஆறுதல் இருக்கும், நீ செல்லும் இடமெல்லாம் செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. பாடலாமா? ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறுமையா போதகரே, மாறுமையா, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக பாருங்க, வற்றாத நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியான, கேளுங்க, ஆவியானவரே, கணுக்கால் அளவு முழங்கால் அளவும் வாருமையா இயேசுவே, போதகரே ஆவியானவரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக ஜீவ தண்ணீரே இயேசுவே, போகும் இடமெல்லாம் பாயும் இடமெல்லாம் போகும் இடமெல்லாம் சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. வாய்த்தது சொல்லு, வாய்த்தது கூப்பிடுங்க. நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியா மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியா மாறும் போதகரே, ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, ஒவ்வொரு பிள்ளைகளிலும் அந்த ஜீவ தண்ணீர் நிரப்புவதாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியா மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியா மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே வற்றாத நதியா ஒரு பாபா பாபா ராமா சக்கரமா
உத்துரபால ரபரபா சக்கர மதுரபா ஈமா மாமாலா ரபா சந்துரபாலபா. ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதால் ஒரு புதிய பெந்தெகோஸ்தே அனுபவம் உண்டாவதாக. பேசுங்க, பேசுங்க, ஆண்டோடு பேசுங்க. நல்ல ஒரு அனுபவம். இந்த அனுபவம் உனக்குள்ள வருமானால் நீ போகும் இடமெல்லாம் உனக்கு ஆரோக்கியம், நீ பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம், சேரும் இடமெல்லாம் அங்கே ஒரு செழிப்பை நீ காண்ப. உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறுமை, தரித்திரம், சாபம் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஆவியானுடைய அணுக்கரகம் உண்டாக ஆரம்பிக்கும். செழிப்பு உண்டாகும். உன் துக்க நாட்கள் முடியும். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளிலே நாங்கள் மறுபடியுமாய் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை, பரிசுத்த ஆவியானுடைய மகிமையை, பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளை, பரிசுத்த ஆவியானுடைய ஆண்டவரே ஆறுதலை நாங்கள் தியானிக்க நீ கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து போக ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க. உடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இந்த நாள் முதல் கொண்டு இவங்க வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பங்கள் உண்டாகட்டும். தொழில, வியாபாரத்தில் ஒரு புதிய திருப்பம் உண்டாகட்டும். தடைகள் மாறட்டும். ஆவியானவரே நீ கிருபையாய் நடத்துங்க ஏசப்பா. ஆமா, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில விடுதலை, சமாதானம், சுகம், ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் தொடர்ந்து இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்தில் தேவன் அவரை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு சாட்சிகளாய் இருக்க உதவி செய்யும். வந்த ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தின் தேவன் தாமே இந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த சமாதானத்தை கட்டடிவீராக. சமாதானத்தை கெடுக்கிற எல்லா ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்கள். ஆவியானவரே நீர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். புறப்பட்டு போகிறார்கள். இந்த வாரம் முழுவதும் இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஆச்சரியமாய் வெளிப்படுவதாக. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலம் அவருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். இந்த அனுபவத்தோடு கூட போங்க. இந்த வாரம் முழுவதுமாய் அந்த ஆண்டோடைய நடத்துதலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணர்வீர்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து கனப்படுத்தி உயர்த்துவார்.